ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீக் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா லெமன் ஊறுகாய் தான் பார்க்க போகிறோம். என்னடா லெமன் ஊறுகாய் போடுறோன்னு யோசிக்கிறீங்களா? வீட்டில் கொஞ்சம் லெமன் இருந்துச்சுங்க. சரி அது வேஸ்ட்டாக போயிடும் அப்படிங்கிறதுக்காக ஊறுகாய் போடலான்ட்டு யோசிச்சுருந்தோம். நாங்கள் எப்பவுமே ஊறுகாய் போட்டோம் அப்படின்னா அது 1 இயருக்கு கெட்டு போகாது. ஸோ அப்படியே நம்ம ஊறுகாய் போட்ட மாதிரியும் இருக்கும், எல்லாத்துக்கும் இன்ஃபர்மேஷன் சொன்ன மாதிரியும் இருக்குங்கிறதுக்காக போடலான்ட்டு பார்த்தேங்க. ஃபஸ்ட்டு லெமன் வந்து நல்லா வாஷ் பண்ணிக்கணுங்க. வாஷ் பண்ணிவிட்டு கொஞ்சம் வெயிலில் லைட்டாக நல்லா காய வச்சிடணுங்க. அதில் ஒரு துளி கூட தண்ணி இல்லாத அளவுக்கு காய வச்சுக்கணுங்க. காய வச்சுட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் கட் பண்ணிங்க 2ஆக கட் பண்ணி அதுக்குள்ளே இருக்கிற விதையெல்லாம் எல்லாமே எடுத்துடணும். ஏன்னா விதை இருந்துச்சுன்னா கசப்பு வந்துடும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு வந்து விதை இல்லாமல் ஃபுல்லாக எல்லாம் எடுத்துட்டு உங்களோட விருப்பம் ஒரு 4ஆக கட் பண்ணிக்கலாம், இல்லை இவ்வளோ சின்னதாக வேணாலும் சின்னதாக கட் பண்ணிக்கலாம், இல்லை பெருசாக வேணாலும் 2ஆக கூட கட் பண்ணி அப்படியே கூட நீங்கள் போட்டுடலாம். ஊறுகாய் வந்து பார்த்திங்கன்னா கெட்டு போகாமல் இருக்கணும்னா அது வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து கண்ணாடி ஜாடியில் இல்லைன்னா வந்து பீங்கான் ஜாடி இல்லைன்னா மண் பானை இந்த மாதிரி இந்த 3ல் வந்து போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து அது கெட்டு போகாமல் இருக்கும். நான் வந்து எப்பயும் கண்ணாடி ஜாடி தான் யூஸ் பண்ணியிருந்தோம். இதை வந்து பீங்கான் ஜாடியில் சரி இந்த டைம் போடலாம் அப்படிங்கிறதுக்காக வாங்கி ஃபுல்லாக எல்லாம் கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் எடுத்து நம்ம பீங்கான் ஜாடிக்குள்ளே போட்டுக்கலாம். பீங்கான் ஜாடி ட்ரையாக இருக்கணும். சுத்தமாக ஒரு துளி கூட தண்ணி எதுவும் இல்லாமல் பார்த்துக்குங்க. அப்புறம் நம்ம வந்து லெமன் ஃபுல்லாக எடுத்து அதை ஜாடிக்குள்ளே போட்டுட்டு நான் வந்து ஒரு அரைக்கை உப்பு மட்டும் போட்டிருக்கேன். ஏன்னா நான் ஒரு 15 பழம் மட்டும் எடுத்துக்கிறனால நான் அவ்வளோ போட்டிருக்கேன். நீங்கள் வந்து 1 கிலோ எடுத்தீங்க அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு கை ஃபுல்லாக நல்லா ஒரு கை ஃபுல்லாக வந்து உப்பு போடுங்க. உப்பு போட்டு நல்லா கலக்கி விடுங்க. கலக்கி விட்டுட்டு அப்புறம் நீங்கள் வந்து ஜாடி வந்து மூடி வச்சிடலாம். வேறு எந்த வேலையுமே இல்லை. அப்புறம் டெய்லியும் மார்னிங் வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணி அதை வந்து ஒரு ட்ரையான கரண்டி வச்சு கிளறி விடுங்க. நல்லா ஒரு ஃபுல்லாக நல்லா எல்லாமே மிக்ஸ் ஆகிற அளவுக்கு ஒரு பெரட்டி விட்டுட்டு அப்புறம் நீங்கள் வந்து மூடி வச்சிடலாம். இந்த மாதிரி ஒரு 5 டேஸ் பண்ணுங்கள். பண்ணும்போது அந்த உப்பில் வந்து அந்த நல்ல லெமன் வந்து நல்லா ஊறிடும். நம்ம தொட்டாவே பிய்யிற அளவுக்கு வந்து ஊறிடும். அதுக்காக தான் ஒரு 5 டேஸ் நம்ம வந்து வச்சுருக்க சொல்கிறோம். இதே மாதிரி 5 டேஸ் கலரி விட்டுட்டு மறுபடியும் அதே மாதிரி ஜாடி க்ளோஸ் பண்ணி வச்சிடணும். இதே மாதிரி பண்ணிவிட்டு அடுத்த 6th டே வந்து நீங்கள் என்ன பண்ணலான்னா அந்த ஜாடியில் இருக்க எல்லா லெமனையும் உள்ளே இருக்க தண்ணி கொஞ்சம் இருக்கும், அது எல்லாத்தையும் வந்து வெளியே ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை வந்து வெயிலில் ஃபுல்லாக காய வைக்கணும். இதில் முக்கியமான ப்ளஸ் 1 இயருக்கு நம்ம கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு ஒரு பெரிய ப்ளஸ் என்னென்னா நம்ம வெயிலில் காய வைக்கிறது தான். ஏன்னா நம்ம வேக வைக்க மாட்டோம். இதில் வந்து வேக வைக்காமல் நம்ம வெயிலில் காய வச்சு அப்படியே போடுவோம். அது எப்படிங்கிறது நான் சொல்கிறேன். நல்லா வெயிலில் நல்லா காய வச்சுட்டு அதுக்கப்புறம் முடிவு பார்த்தோன்னா அது சுத்தமாக தண்ணியே இருக்கக்கூடாது. அந்தளவுக்கு நல்லா காஞ்சிடணும். காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் நல்லா காஞ்சிடணும். பார்த்தீங்களா கொஞ்சம் தண்ணி இருக்குல்ல, இந்த தண்ணி எல்லாத்தையும் எடுத்து அந்த பிளேட்டுக்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நல்லா வெயிலில் நல்லா காய வச்சிடணும். அந்த ஜாடியும் சேர்த்து காய வச்சிடணும். அந்த ஜாடி கழுவக்கூடாது, அதை அப்படியே காய வச்சிடணும். இப்போ பார்த்தா ஈவினிங்க்குலாம் கொஞ்சம் நல்லா ட்ரை ஆயிரும். அதுக்கப்புறம் ஒரு பேனில் வந்துட்டு நம்ம வந்து எண்ணெய் ஊற்றாமல் வெறும் கடுகு மட்டும் 2 டேபிள் ஸ்பூன் போடணும். அதாவது 1 கிலோவுக்கு நான் சொல்கிறேன். 1 கிலோ லெமன் நீங்கள் வந்து கட் பண்ணி ஸ்லைஸ் பண்ணி போட்டிருக்கீங்க அப்படின்னா அதுக்கு வந்து 2 டேபிள் ஸ்பூன் வந்து கடுகு போடணும். போட்டு நல்லா பொரிஞ்சு வர அளவுக்கு விட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் அதை எடுத்து ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கணும். அப்புறம் வெந்தயம் பார்த்திங்கன்னா 1.5 டேபிள் ஸ்பூன் போடணும். நான் வந்து 1/2 கிலோவுக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்குது, அதனால் வந்து நான் வந்து கம்மியாக போட்டிருக்கேன். கடுகும் வெந்தயம் 2மே வந்து ரொம்ப கம்மியாக போட்டிருக்கேன். ஆனால் நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து நான் சொல்கிற அளவு போடணும். டேபிள் ஸ்பூன் பெரிய ஸ்பூன் இருக்கும் இல்லையா, அந்த ஸ்பூனில் போடணும். 2ம் வெடித்து வரணும். இந்த மாதிரி வெடித்து வந்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து எடுத்து அதை வந்து ஒரு அரைச்சி ஒரு தருன்னு அரைச்சி ஒரு பவுட்ரு மாதிரி பண்ணி வச்சுக்கணும். அப்புறம் அதே பேனில் 400 ml நல்லெண்ணெய் ஊற்றணும் 1 கிலோ லெமனுக்கு. போட்டு அதில் ஒரு ஸ்பூன் டேபிள் ஸ்பூன் கடுகு போட்டு கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் அதில் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் பெருங்காயத்தூள் போடணும். நான் வந்து 1/2 கிலோ எடுத்துருக்கனால ரொம்ப கம்மியாக ஒரு 1/4 ஸ்பூன் பெருங்காயத்தூள் மட்டும் போட்டிருக்கேன். போட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடணும், அவ்வளோதான். அதுக்கப்புறம் அந்த பேன் வந்து நல்லா வந்து கூலாகிடணும். இதுலேயே வந்து சைட் பை சைட் நம்ம வந்து காய வச்ச லெமன் பாருங்கள் எந்த அளவுக்கு காஞ்சிருக்குன்னு. அது கூட பார்த்திங்கன்னா கடுகும் வெந்தயமும் அரைச்சி பவுட்ரு பண்ணி வச்சுருக்கேன். இப்போது அந்த வடச்சட்டியில் இருக்க எண்ணெய் சூடு ஆறிடுச்சு. இப்போது அந்த கடுகும் வெந்தயம் அரைச்சி வச்சதை நம்ம உள்ளே கொட்டிட்டு காய வச்ச லெமனையும் உள்ளே போட்டுட்டு அப்புறம் பார்த்தோன்னா நம்ம என்ன போடணுன்னா மிளகாத்தூள் போடணுங்க.
மிளகாத்தூள் வந்து 1 கிலோ நீங்கள் லெமன் எடுக்கிறீங்கன்னா அதுக்கு வந்து கண்டிப்பாக ஒரு 50 கிராம்ஸ் போடணுங்க. இது வந்து கம்மியாக சொல்கிறேன். நீங்கள் வந்து கொஞ்சம் நல்லா காரம் வேணும் அப்படின்னா ஒரு 80 கிராம் கூட போட்டுடலாம். 80 கிராம் டு 100 கிராம்குள்ளே கூட போடலாங்க. நீங்க அப்போவே நல்லா மிக்ஸ் பண்ணி பார்த்துட்டு, காரம் நீங்க டேஸ்ட் பார்த்துட்டு கூட நீங்க போட்டுக்கங்க. உங்க டேஸ்ட்டுக்கு எவ்வளோ வேணும், இன்னும் கொஞ்சம் காரமா வேணும் அப்படின்னா, காரம் போட்டுக்கங்க. காரம் வேணாம் அப்படின்னா விட்டுருங்க. ஆனா, கண்டிப்பா ஒரு 1 கிலோ லெமனுக்கு ஒரு 50 கிராம் போடணும். போட்டா தான் அதில வந்து டேஸ்ட் கொஞ்சம் நல்லாருக்குங்க. ஒண்ணு மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கங்க, நான் அடுப்பே பத்த வைக்கல. நான் அந்த அடுப்புல வந்து என்னன்னா, கடுகும், வெந்தயமும் வறுத்தேன் ட்ரையா. அப்புறம் வந்து எண்ணெயில கொஞ்சம் கடுகு போட்டு அண்ட் பெருங்காயத்தூள் மட்டும் போட்டு ஆஃப் பண்ணிட்டேன் அவ்வளோதான். இப்போ வந்து வெறும் சும்மா நான் வந்து கிளறி விட்டுட்டுருக்கேன் அவ்வளோதாங்க. இது மட்டுக்கும் மறக்காம வச்சுக்கங்க. அண்ட் பார்த்தோன்னா, இத வந்து இப்போ வந்து ஜாடியில வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு, நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் அப்படியே ஜாடியில ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். ஜாடியில ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாவே நமக்கு தெரியும். மேல வந்து அப்படியே எண்ணெய் மொதங்கும். அத வச்சே நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்படி சப்போஸ் உங்களுக்கு வந்து எண்ணெய் கம்மியா இருக்க மாரி ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா, மேல வந்து என்னன்னா, மறுபடியும் எண்ணெய மட்டும் ஒரு பேன்ல வந்து எண்ணெய ஊத்தி, லைட்டா சூடு பண்ணி, ஆஃப் பண்ணிட்டு, அந்த எண்ணெய அப்படியே அதுக்கு மேல மட்டும் ஊத்தி விட்டுருங்க. எதுவுமே பண்ண வேணாம். அப்படியே இருக்குங்க. 1 வருஷத்துக்கு அப்படியே இருக்கும். அதனால வீட்ல லெமன் இருந்தா வேஸ்ட் பண்ணாதீங்க. ஒரு 10 பழம் இருந்தா கூட அத வேஸ்ட் பண்ணாம எடுத்து இது மாரி போட்டு ட்ரை பண்ணுங்க நீங்களும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. This video sponsored by BuyMode shopping app. BuyMode e-shopping application is one of the online shopping app now available on Play Store and App Store. BuyMode e-shopping. Click below link in description and install the application. Thank you.